வணக்கம் நண்பர்களே. கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க பொறுமையாக பார்ப்போம். பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஸ்டைலில் எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம எல்லோரும் மாதிரிலாம் கட் பண்ணி இப்போ போட மாட்டோம். ஈஸியாகவே இருக்கும் நம்ம கட்டிங்கு. பொறுமையாக பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கிளியராக போட்டுட்டோம். பக்காவாக மேலே போட்டாச்சு டேபிள் மேலே. அந்த டேபிளுக்கு ஸ்ட்ரைட்டில் குறுக்கில் இருக்கிறது 1 மீட்டர் பிட் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது காரை பீஸ் ரெண்டுமே காரை பீஸ் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டில் அப்படியே போட்டாச்சு. இப்போ அளவு எடுக்கிறோம். ப்ளவுஸ் அளவு எடுத்து நல்லா ப்ளாட்டாக போட்டுங்க. பேக் அளவு மட்டும் எடுக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் அளவு நம்ம எப்பவுமே எடுக்க மாட்டோம். நம்ம கட் பண்ணி தச்சு முடிக்க வரும் பாருங்கள். ஃபுல் வீடியோ தான் இது. முழு வீடியோ போட்டுட்ருக்கோம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு முழு வீடியோ போட்டுறோம். பேக் 21 இன்ச் இருக்குது. 2 இன்ச்சு சேர்த்து 23 வச்சுப்போம். 23 இன்ச் வைக்கிறோம். நம்ம ஸ்லீவ் கரெக்டாக வருதா அந்த பக்கம் பார்த்துங்க. 23 இன்ச் வச்சுட்டு ஸ்லீவுக்கு வருதான்னு பார்த்துங்க. இது 7 இன்ச்சு தான் ஸ்லீவ் இறக்கும். அதில் இது இப்போ கரெக்டாக இருக்கும். அதில் கட் பண்ணிப்போம். நீங்கள் 23 அந்த 1 மீட்டர் லென்த்துக்கு ஒரு 3-4 இடத்துல மார்க் பண்ணிட்டு ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே ஈஸியாக டைலர் வேலை கற்றுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு போட்டாச்சு. மடித்து போட்டுப்போம். மடித்து போட்டு கீழே எதனா அப் அண்ட் டவுன் வரும். அதெல்லாம் அந்த அப் அண்ட் டவுன் கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1 இன்ச்சு மாற்றிப்போம். கீழே இடுப்பு மடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டோம். 1/2 இன்ச்சு மடித்து ஒரு 1 இன்ச்சாக இடுப்பு மடிப்போம். அதுக்காக கீழே 1 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ இடுப்பு இறக்கம் 13.5 இன்ச்சு இருக்குது. நம்ம 14 வச்சுக்கிறோம். ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வளவலன்னு பேசிட்டுலாம் இருக்க மாட்டோம். நம்ம செயல் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருப்போம். தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டேன் நான். நம்ம வேலை என்னவோ அதை மட்டுமே நம்ம சொல்லிகிட்ருப்போம். அதில் ஈஸியாக பார்த்து கற்றுக்குங்க. 13 இன்ச்சு இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிக்கிறத வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம எப்பவுமே கர்ச்சிப் மடித்து போகிற மாதிரி கிராஸ் கட்டிங் மடித்து போடணும். நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் பாருங்கள். நம்ம அப்படியே பாருங்கள். முக்காந்தத்தில் மடிச்சிட்டோம். கர்ச்சிப் போகிற மாதிரி மடிச்சிட்டோம். அப்போ தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிராஸ் கட்டிங் வரும். இல்லைனா ஆஃப் கிராஸ் கட்டிங் தான் வரும். இந்த மாதிரி கர்ச்சிப் மாதிரி முக்காணமாக மடித்து போட்டு மேலே கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு கச்சோலி பட்டி எல்லாத்துக்குமே கரெக்டாக வருதா லெவலாக செக் பண்ணிவிட்டு அப்புறமே கட் பண்ணணும். இப்போ நெக்கு 2.5க்கு 6 வைக்கிறோம் லென்த்து. அங்கே கீழே பாருங்கள். அதுலேருந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ கொக்கி பட்டி இருக்குது. கொக்கி பட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறோம். டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறோம். பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் இறக்கம் 13 இன்ச் இருக்கும். அது நெக்ஸ்ட் சொல்கிறேன் நான். கரெக்டாக இருக்கு பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு. இப்போ கீழே அந்த டாட்டில் பிடிச்சிக்கணும். டாட்லேருந்து கீழே செக் பண்ணிங்கன்னா 13 இன்ச் இருக்குது. அதை வச்சுப்போம். அந்த சைடில் 2.5 இன்ச்சு இந்த கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணுறதுக்காக 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிப்போம். பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறத விட நான் வீடியோ போடுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். 2 இன்ச்சு ஷோல்ட்ரு. இந்தாண்ட ஒரு நூல் விட்டுறணும். இது கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு நூல் விட்டுக்கணும். அந்தாண்ட பக்கம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். இப்போ கீழேருந்து அப்படியே அளவு எடுக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு இந்த ஒருத்தர் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு நிறையா இது சொல்லுவாங்க. இப்படி இப்போ ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி அவங்க அதுக்குள்ளே நம்மளுக்கு கஷ்டமாயிடும். நான் ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாருங்கள். பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் தச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு நேச்சு, திருப்பி ஒரு 3 இன்ச்சுக்கு டாட்டுக்கு ஒரு நேச் போட்டாச்சு. இப்போ 2.5 இன்ச் ஃப்ரண்ட் டாட்டுக்கு ஒரு நேச் போட்டாச்சு. பக்கத்துலேருந்து ஒரு நேச் போட்டுப்போம். அதை முக்கால் இன்ச்சு முன்னாடி எடுத்தணும். அதில் அதை டாட் போடுறோம்.
இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கர்ச்சீஃப் மாதிரி நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், வரைகிற பாருங்கள். ஃப்ரண்ட் டாட்டுக்கு இந்த மாதிரி முக்கால் இன்ச்சு முன்னாடி எடுத்தோம். கீழ் டாட் வந்து 3க்கு 3க்கு அப்படியே இருக்கும். கீழேருந்து பிடிக்குள்ள 1.5க்கு 3 அப்படியே பிடிக்கணும். இப்போ வந்து அக்குலேருந்து ஒரு மார்க் பண்ணுற பாருங்கள். முக்கால் இன்ச்சு முன்னாடி எடுத்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக டாட் இருக்கும். ஷேப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஜாக்கெட் தைச்சிக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து அளவு எடுக்கிறோம். கீழே வந்து 4 இன்ச்சு தான் இருக்குது. மேலேருந்து 9 இன்ச்சு இருக்குது. இதோட சேர்த்து 9 இன்ச்சு இருக்கும். கீழே வந்து இடுப்பு இறக்கம் வந்து 4 இன்ச்சு தான் கீழே வச்சுருக்கோம். நம்ம மேல் அளவோட கீழே அளவு எடுத்தாலே பர்ஃபெக்டாக வரும். பேக்கு வந்து இடுப்பு வந்து கரெக்டாக மடிச்சுக்கிட்டு பேக் அளவு எடுத்தாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 4க்கு 9 வச்சுருக்கோம். அந்த ஷோல்டரெல்லாம் விட்டுட்டு அது மார்க் அங்கங்கே வந்து அளவு எடுத்து போடுறோம் பாருங்கள். ஃப்ரண்ட் வந்து 13.5 எல்லாமே அது டாட்டில் வந்துடும். நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒன்று வந்து எழுதிட்டேன் எல்லாமே பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. கச்சோலி பட்டை ரெடி பண்ணுவோம். கச்சோலி பட்டை வந்து 4.5க்கு 4 வந்து ரெடி பண்ணிக்கலாம். 11 இன்ச்சு வச்சா போதும். அது அப்படியே அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அது எக்ஸ்ட்ரா பீஸ் தைச்சிட்டு பிறகு வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இது 4.5க்கு 4 தான் கச்சோலி பட்டை வைக்கிறோம். அது ஷேப் வந்து நீங்கள் பொறுமையாக பேட்டர்ன் வச்சு கூட கட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே கட் பண்ணுறேன். நம்ம வந்து பழக்கம் இருந்தால அப்படியே கட் பண்ணுறோம் ஷேப்பு. நீங்கள் வந்து பார்த்துங்க ஷேப்பில் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் லென்த்து வந்து 7 இருக்கும். கை லூஸ் வந்து 14 இன்ச்சு. அக்கு லூஸ் வந்து 8 இன்ச்சு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நான் அது உங்களுக்கெல்லாம் சொல்லாமே வந்து நான் வந்து நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்டுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சேரும். அதேபோல் டேக் பண்ணிகிட்ருக்கேன். நூல், த்ரெட்டு எல்லாமே வந்து டேக் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்து ஈஸியாக வந்து வாங்கிக்கிங்க. நீங்கள் நூல்லாம் வந்து ஒரு 300லேருந்து 400க்குள்ளே நூல்லாம் கிடைக்கிது. 100 நூல். அதேபோல் சிசர் வந்து 300லேருந்து 400க்குள்ளே கிடைக்கிது. பார்த்து ஈஸியாக வாங்கிக்கிங்க. த்ரெட்டெல்லாம் வெளியே வாங்க போனால் 600 700 ஆகும். இதில் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருது. கம்மி ரேட்டில் கிடைக்கிது. 290 300லேருந்து அழகாக வந்து 100 நூல் வந்து ஈஸியாக கிடைக்கிது. வாங்கிக்கிங்க நண்பர்களே. அதான் டேக் பண்ணிகிட்ருக்கேன் புதுசாக. எப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணுங்கள். ரவுண்ட் நெக்குக்கெலாம் வந்து எப்போயுமே வந்து கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டும் பானைக்கு, பேக்கும் பானைக்குனால் நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸில் கட் பண்ணலாம். அதேபோல் வி நெக், ஃப்ரண்ட்டும் வி நெக்கு, பேக்கும் வி நெக்கும் வந்து ஸ்ட்ரைட்டில் கட் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் நெக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து கிராஸில் தான் கட் பண்ண பாருங்கள். கிராஸ் கட்டிங் பக்காவாக இருக்குது பாருங்கள். நம்மளது ஃபுல் கிராஸ் இருக்கும். இந்த மாதிரி கர்ச்சீப் மாதிரி மடித்து போட்டிங்கன்னா வந்து ஃபுல் கிராஸ் இருக்கும். அதுதான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம லப்பர் மாதிரி நல்லா ஃபுல் கிராஸ் வரும். ஸோ அங்கே தைக்க போயிடலாம். இப்போ வந்து கழுத்து பீஸ் தைச்சாச்சு. ஜாயின்லாம் பண்ணுறது லேட் ஆகும். அதெல்லாம் காமிக்கல நான். கழுத்து பீஸ் தைச்சிட்டோம். இப்போ கச்சோலி பட்டு தைக்க போகிறோம். கீழே வந்து பேண்ட் பிட் வச்சுங்க. பேண்ட் பிட் வச்சுட்டு மேலே ஒரு பிட்டு வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். தைச்சிட்டு ஒரே லெவல் கட் பண்ணி எடுத்துப்போம். எப்போயுமே வந்து நம்ம கச்சோலி பட்டிக்கு பேண்ட் பிட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்குன்றதுக்காக.
இப்போ மேலே வந்து பேண்ட் பிட்டு மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். போட்டு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுடலாம். ஜாக்கெட் பின்னு மேலே வந்து ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். இப்போ வந்து பேண்ட் பிட்டு மேலே வந்து ஓரத்தையில் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஜாக்கெட் பிட்டு மேலே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். ஃபினிஷிங் நம்மளது ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா ப்ளவுஸும் வந்து ஒரே மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து கற்றுக்குங்க. ஒரே லெவலில் வச்சுங்க. இது வந்து ஆப்போசிட் இருக்கும். கச்சோலி பட்டெல்லாம் வந்து ஆப்போசிட் இருக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. பார்த்துட்டு ஒரே லெவலில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துப்போம். கரெக்டாக ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேக் ரெடி பண்ணுவோம். இப்போ பேக் வந்து இடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். இடுப்பு வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். 6 இன்ச்சு மடித்து ஒரு 1 இன்ச்சாக வந்து இடுப்பு வச்சுப்போம். எப்பவுமே வந்து 1 இன்ச் வைங்க. அப்போ தான் வந்து ஸ்டிப் நல்லாயிருக்கும். பேக்கு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்செலாம் வைக்காதீங்க. 1 இன்ச்சு வைங்க இடுப்பு. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வீடியோ நான் பேசுகிறத விட நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, கட்டிங் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து அதில் பர்ஃபெக்டாக போட்டிருப்போம். தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் நான். அது வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன். எதனா டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. அந்த டவுட்டுக்கு என்ன நான் இப்போ சொல்லணுமோ அது மட்டும் வந்து சொல்லிடுறேன் நான். பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுங்கள். 6 இன்ச்சு வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் அப்படியே இருக்கும். ஏன்னா கர்ச்சிப் மாதிரி மடிச்சதால் வந்து ஜாயிண்ட் அப்படியே இருக்கும் ஃப்ரண்ட்டு. இப்போ தான் கட் பண்ணுறோம் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு டாட் போடுறோம். கீழ் டாட்டு 2.25 2.5 அப்படி கூட போடலாம். நம்ம ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஷேப் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு, அவங்க அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு போடுங்க. பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ வந்து சைடு ஃப்ரண்ட் டாட் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் டாட் வந்து 3/4 இன்ச் மேலே எடுத்துங்க. ஒரு 1/4 இன்ச் பிடிச்சி இப்போ வந்து முண்டாக்காய் வச்சு அந்த ஸ்லீவ்லேருந்து அந்த வக்கல்லேருந்து போடுறோம். அதுலேருந்து போடக்குள்ளே வந்து ஒரு 3/4 இன்ச் மேலே எடுத்துங்க. ஒரு 1/4 இன்ச் பிடிச்சிட்டு பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எவ்வளோ போடுறேன்னு பிடிச்சான்னு பாருங்கள். பார்த்துட்டு அது மாதிரி தையல் போடுங்க. எல்லாமே நான் பேசுகிறத விடவே நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பொறுமையாக பார்த்து வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நீங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நானும் வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் சப்போர்ட் நிறையா தந்துட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் வந்து எனக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்து எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துவோம். நிறுத்திட்டு அப்படியே தைப்போம். கீ டாட் வந்து ஒரு பக்கமாக திருப்பி விட்டுக்குங்க. எந்த பக்கம்னா திருப்பி விடலாம். அந்த பக்கம் தான் திருப்பி விடலாம் இல்லை. கீ டாட் ஏதோ ஒரு பக்கம் வந்து முக்கோணமாக திருப்பி விட்டுட்டு அப்படியே தைக்கலாம். 1/2 இன்ச்சு தைங்க. எப்படின்னா அந்த நம்ம வந்து 6 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா துணி எல்லாமே இடத்துலையும் விட்ருப்போம். அந்த 6 இன்ச்சு பிடிச்சி 6 இன்ச்சு தைங்க. எப்பவுமே வந்து 1/4 இன்ச்சு ஒரு நூலாம் எப்பவுமே தைக்காது. ஜாயிண்டிங்லாம் வந்து 1/2 இன்ச் இருக்கணும். ஸ்லீவ் அட்டாச்சு இந்த மாதிரி கச்சோலி பட்டை அட்டாச் எல்லாமே வந்து 6 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 6 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு பக்கமாக கச்சோலி பட்டமாக துணி திருப்பிங்க. திருப்பிக்கிட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கொக்கி பட்டு ரெடி பண்ணிப்போம். கொக்கி பட்டு வந்து ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மடிச்சு தைச்சாச்சு. இப்போ வந்து மேலே வந்து
ஒரு எஜ்ஜு தையல் போட்டு அப்படியே மடிச்சுக்கிறோம். மடித்து மேலே ஒரு தையல் போட்டுறோம். குக்கி பட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம். அந்த 3 இன்ச் பீஸ் அப்படியே இருக்குது. நம்ம அந்த முண்டா காய்க்கிற பீஸ் தான் அது. ஸ்லீவ் ஃப்ரண்ட்டில் எடுக்கிற பீஸ் தான். ஃப்ரண்ட் பேக்கில் வந்து அந்த ஸ்லீவ் காய்க்கிற பீஸ் தான் அது. அது அப்படியே வந்து குப்பா பட்டி சிங்கிள் பட்டி தான் எப்பவுமே வச்சுக்கணும் நீங்கள். வேறு எதுக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 3ஆக மடிச்சுப்போம். 3ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நடுவில் தைச்சிப்போம். நடுவில் தைச்சிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சைடில் தைச்சிப்போம். இப்போ வந்து ஒரே லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். 2 வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக் அட்டாச் பண்ணிப்போம். நெக் வந்து ஒரே லெவலில் அட்டாச் பண்ணுங்கள். அது ஒரே லெவலில் வந்து செக் பண்ணிப்போம். இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். கழுத்து பீஸ் வந்து ஒரே லெவலில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஒரே லெவலில் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு ஒரு நூல் பிடிக்கணும். ரொம்ப பிடிக்கக்கூடாது. அந்த ஒரு நூல் பிடிச்சிங்கன்னா ஒரே ஷேப்பில் ரவுண்டாக வந்து ஒரு நூல் பிடிச்சிட்டு மேலே ஒரு கீறிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து கீறிக்குங்க கழுத்துக்கு. கீறிக்கிட்டு மேலே ஒரு ஓரத்தையில் போட்டுக்கும். இவங்க வந்து பைப்பிங் வேணான்ட்டாங்க. இப்போ வந்து டபுள் தையல் போட போகிறோம் மேலே. அப்படியே வந்து டபுள் தையலும் போட்டுப்போம். இப்போ போட்டாச்சு. இப்போ மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். ஃபஸ்ட்டு எல்லா துணியும் வந்து அந்த கழுத்து பீஸ் பக்கமாக திருப்பி மேலே திருப்பிட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. டேக் பண்ணிகிட்ருக்கோம். த்ரெட்டு, நூல், கத்திரி, ட்ரிம்மர் எல்லாமே வந்து டேக் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்து ஈஸியாக வாங்கிக்கிங்க. கம்மி ரேட்டில் இருக்குது. கம்மி ரேட்டில் வந்து எல்லாமே வருது. நம்ம வெளியே போய் வாங்கினா வந்து ஒரு நூலே ரூ. 7 விற்கிறாங்க. நம்ம இந்த இதில் வந்து 100 நூலே வந்து 350 ரூபா, 250, 90 கிடைக்குது. ஒரு 300 ரூபாலேருந்து ஒரு 400 ரூபாக்குள்ளே வந்து பாக்ஸே கிடைக்குது 100 நூல். ட்ரிம்மரும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் டேக் பண்ணிகிட்ருக்கேன். சிசர் வந்து ஒரு 350 ரூபாலேருந்து 400 ரூபாக்குள்ளே நல்ல சிசர் கிடைக்குது. பார்த்து ஈஸியாக வாங்கிக்க நண்பர்களே. இப்போ மேலே வந்து ஓரத்தையில் போட்டாச்சு. இப்போ வந்து பக்கத்தில் ஒரு பாயிண்ட் ஹெட் மாதிரி போட்டுப்போம். டபுள் தையல் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். டபுள் தையல் ஒன்று போட்டுப்போம். போட்டு பொறுமையாக பாருங்கள். நம்ம ஸ்டிச்சிங்கும் சரி, நம்ம கட்டிங்கும் சரி கரெக்டாக ஈஸியாகவே இருக்கும். கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு. அழகாக ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணி தச்சிடலாம். பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம் ஈஸியாகவே இருக்கும். கஷ்டமாக இருக்காது. நம்ம கட்டிங் பண்ணுறதும் சரி, தைக்கிறதும் சரி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எவ்வளோ ஈஸியாக நான் தைக்கிறேன்ட்டு. எங்கேயுமே வந்து ஜாயின் போட மாட்டோம். நம்மளது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. நம்ம வந்து ஃபுல்லாக தைக்கிற வரைக்கும் பாருங்கள். எங்கேயுமே வந்து ஜாயின் போட மாட்டோம். நூல் கட் ஆகிட்டா கூட சரி, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிப்போம். திருப்பி வந்து குறையாக வந்து எடுக்க மாட்டோம் நம்ம. நீங்களும் பார்த்து அந்த மாதிரியே தைங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வரும். ஒரு தையல் போட்டிங்கன்னா இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். முண்டை கழிக்காத பக்கம் வந்து பேக்லேயும், முண்டை கழிச்ச பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் போகணும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு பிடிங்க. எப்போயுமே வந்து 1/2 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச்சில் வந்து 1/2 இன்ச்சு பிடிக்கணும். அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி தைங்க. அரைஞ்சி பிடிச்சிங்க. அரைஞ்சி பிடிச்சி ஒரே லெவலில் தைக்கணும். கொஞ்சம் பெண்ட் ஆச்சுன்னா வந்து அந்த இடத்துல தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். பெண்ட் ஆகக்கூடாது. ஒரே லெவலில் தைக்கணும். இப்போ முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வைக்க போகிறோம்.
நீங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை ரவுண்டு வச்சு. எல்லாம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி போய்ட்டு அப்புறம் கம்மியாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கீழ் பீஸும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ள வந்து கீழ் பீஸும் இழுக்கக்கூடாது, ஸ்லீவும் வந்து இழுக்கக்கூடாது. 2மே ஒரே லெவலாக வச்சு பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த சுருக்கம் ஈத்துக்கிட்டுலாம் இருக்காமல் இருக்கும். கையை வந்து ஈத்துக்கிட்டு இருக்காமல் இல்லாமல் இருக்கும். அப்போ பார்த்து பொறுமையாக தைங்க. எப்பவுமே வந்து ஸ்லீவுக்குலாம் வந்து டபுள் தையல் போட்டுங்க. முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து இது பண்ணிக்கலாம். 14 இன்ச்சு இருக்குது கை லூஸு. இப்போ மடிச்சுப்போம். அந்த நேச்சுக்கு நேராக வந்து மடிச்சுட்டு இது வந்து கை வந்து எம்மிங் பண்ண போகிறோம். நெக் வந்து எம்மிங் வேணான்ட்டாங்க. அதனால் டபுள் தையல் போட்டோம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் தான் வைக்கிறோம். கை அளவு வந்து 14 இன்ச் இருக்குது. அக்கல்ல எப்பவுமே வந்து 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அந்த 1 இன்ச் மட்டும் பிடிக்கணும் எப்பவுமே. இன்னொரு பக்கமும் அதே போல் அரக்காத் பண்ணியிருப்போம். அந்த அரக்காத் நேரம் எம்மிங் பண்ணுறதுக்கு மடிச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி அந்த ஸ்லீவ் எடுத்து வச்சுப்போம். 2 ஸ்லீவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து 14 இன்ச் இருக்கும். அதில் 14 இன்ச்சை வச்சுப்போம். வச்சுட்டப்போ எப்பவுமே அக்குலாண்ட வந்து 1 இன்ச் மட்டும்தான் பிடிக்கணும். ஏன்னா 1 இன்ச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். ஏன்னா பேக் அளவு எடுக்கக்குள்ள 21 வந்தது. 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம். அதாவது 2 சைடும் 1 இன்ச்சு. ஃப்ரண்ட்டும் அதே போல் 1 இன்ச் இருக்கும். இப்போ வந்து பேக் டாட் போட்டுக்கலாம். பேக் டாட் வந்து ஒரு 1/4 இன்ச் பிடிச்சிட்டு ஒரு 4 இன்ச்சு ஒரு டாட் போட்டுப்போம். சென்டரும் சைடும் பிடிக்கணும். இப்போ பேக் சென்டரும் சைடும் பிடிச்சிட்டு ஒரு டாட் போடுறோம். அதே போல் வந்து 2 பக்கமும் போட்டுக்கணும். டாட் போட்டாச்சு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ரா இருக்கும். எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். மூணு தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா தையல் 2 பக்கமும் வந்து 3 தையல் போட்டுங்க. ஒரு தடவை 2 தடவை வந்து ப்ளவுஸ் தைச்ச பிறகு வந்து செக் பண்ணிக்கங்க. ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுருவோம். 3 தையல் போட்டாச்சு. இப்போ வந்து செக் பண்ணிப்போம் திருப்பியும். இப்போ இன்னொரு தையல் போட்டுப்போம். ஃபைனலாக ஒரு செக் பண்ணோம். செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தையல் ஒன்று போட்டுப்போம். 2 பக்கமும் 3 தையல் போட்டாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. நீங்களும் வந்து ஈஸியாக வந்து தைச்சி பாருங்க நண்பர்களே. நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தாலே புரியும். இது வந்து கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு. பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே.